வந்துட்டு 4 o'clock ஆகிடுச்சு கைஸ். ஹெவி கூட்டம் சாட்டர்டே. இப்போ வந்துட்டு நம்ம பழமுதிர் சோலை 6:30 வந்துட்டு க்ளோஸு. அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா போய் ரீச் ஆகிடலாம். அது க்ளோஸாக இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். 6:30 க்ளோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து வந்துட்டு பார்த்தோன்னா 6:39 காட்டுது. 125 கிலோமீட்டர்ஸ். இப்போ தான் பழனியில் வந்துட்டு ரைடு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போயிட்டு இவங்க எங்களை கேட்கும்போது வேறு ஒரு வழி சொன்னாங்க. ஷார்ட் ரோடு ஆனால் 1 வேன்னு. ஹைவே இல்லையா, மதுரை ஹைவே வந்துட்டு பார்த்தோன்னா பழனிலேருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோக்காரர் சொன்னார். ஒட்டச்சத்திர வழியாக போக சொன்னாங்க. அந்த வழி பெஸ்ட்டாக இல்லை வந்துட்டு திண்டுக்கல் போயிட்டு சுற்றிட்டு போகிறது பெஸ்ட்டாக அப்படின்னு எனக்கு தெரில. இது பெஸ்ட்டு அப்படின்றது வந்துட்டு ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எனக்கும் தெரியாது. இப்போ போயிட்டு எங்கேயாவது ஒரு டீ கடையில் நிப்பாட்டிட்டு டீ சாப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு லஞ்சே சாப்பிட்லண்ணா. अरे भाई क्या करेगा, लोकल गाड़ी के कुछ नहीं प्रॉब्लम है. இதுதான் வந்துட்டு இது எந்த வழி காட்டுதுன்னு தெரியலையே. திண்டுக்கல் வழி காட்டுதா இல்லை வந்துட்டு இந்த வழி காட்டுதான்னு தெரில. திண்டுக்கல் பழனி தான் காட்டுது. 121 கிலோமீட்டர்ஸ். ஒட்டச்சத்திர வழி போக சொன்னார் அவர். நிப்பாட்டிட்டு பார்க்கணும். டீ கடையில் எங்கேயாவது நிப்பாட்டிட்டு டீ குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பழனியை தாண்டிடலாம். 119 கிலோமீட்டர். எனக்கு தெரிஞ்சு திண்டுக்கல் ரூட்லேயே போயிடலாம் நம்ம சுற்றிட்டு. இதுக்கும் அதுக்கும் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தி. ஓட்டசுந்தர ரூட்டுக்கும் இதுக்கும். இதேனா நடு ரோட்டில் நிப்பாட்டிங்கன்னா அதுவும் இல்லாமல் என்ன ஆயிடுச்சுன்னா கோபுரில் ஒரு ஆஃப் ரோட்டில் வந்தோம். ஈரோடு டு பழனி ரோட் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது வந்துட்டு ஈரோடு டு பழனி வரீங்க அப்படின்னா வேறு திண்டுக்கல்லையே வந்துருங்க ஹைவே. ஏன்னா தாராபுரத்துலேருந்து பழனி வர ரூட் ஃபுல்லாக வந்துட்டு டபுள் ரோடு போடுறதுக்காக வந்துட்டு ஹெவியாக ரெடி பண்ணியிருந்துருக்காங்க. அதில் வந்துட்டு ஒரு லாரி போச்சுன்னா நம்ம வந்துட்டு மண் ரோட்டில் தான் போகணும். அந்த சுச்சுவேஷனில் இருக்குது. அங்கே அந்த ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதை க்ராஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு 1.5 hour ஆகிடுச்சு. கடுப்பாயிடுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம நேராக போயிட்டு இருப்போம். திடீர்னு வந்துட்டு ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா நம்ம தான் மண் ரோட்டில் இறங்க வேண்டியதாக இருக்குது. அவனுக்கு நேராக தார் ரோட்டில் தான் போகிறானுங்க. நம்மளுக்கு தான் ரைட்டு, அவனுங்களுக்கு போக முடியாது. அதனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. அந்த ரோட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹைவேல வந்துட்டு ஹைவேலையே போயிடுங்க. 1 வே வந்துட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப இழுக்கும். ஏன்னா நான் 1 வேல வந்து தான் மாட்டிக்கினேன். மலை க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம திருப்பரங்குன்றம் போயிடலாம். சோலைமலை வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம இது மறுபடியும் நாளைக்கு ரிட்டன் வரும்போது பார்த்துக்கலாம். திருச்செந்தூர் போயிட்டு ரிட்டன் வரும்போது வந்துட்டு சோலைமலை பார்த்துக்கலாம். ஆனால் 6:30 க்ளோஸ் இது. அதுதான் பிரச்சனை. ஏன்னா நான் இன்னும் போகாத கோவில்னால் அது ஒன்று தான். அதுவும் சாமி மலையும் தான் நான் போகல. மிச்சம் எல்லா கோயிலும் நான் வந்துட்டு போயிட்டேன். 4 கோயிலும் போயிட்டேன். திருச்செந்தூர் மெயின் ஹைவே கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அர்ச்சனை ஊற்றிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். ஆனால் அந்த பாடு இல்லை. மறுபடியும் 1 வேக்கு வந்துடுச்சு. பேருந்து நிலையம் என்னாச்சு டிராஃபிக்கு. இல்லாட்டி என்னென்னா லாங் ட்ரைவில் ஒன்றே ஒரு பிரச்சனை என்னென்னா ஷோல்டர் கொஞ்சம் பெயின் எடுக்குது ரைட் சைடு.
மற்றபடி எனக்கு பாடி பெயின் அதெல்லாம் வந்துட்டு எதுவும் இல்லை, பாடியெல்லாம் செட் ஆகிடுச்சு. ஷோல்டர் பெயின் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்குது. வால்யூனி ஸ்ப்ரே வாங்கி அடிச்சு விட்ற வேண்டியது தான் நைட்டு ரூம் எடுத்து தங்கும்போது. எங்கேயோ ஃபியூல் ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம் மறுபடியும். அதுதான் வந்துட்டு பார்த்துங்கக்கா. ஒரு மோர் ஒன்று குடித்தேன் கைஸ். நான் வாழ்க்கையிலே அந்த மாதிரி ஒரு மோர் குடித்ததே இல்லை. வெறும் தண்ணி தான் இருந்துச்சு, மோரோட வாடையே இல்லை. அதுக்கு ஸ்கேமா இல்லை வந்துட்டு வெயிலுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சா என்ன இதுன்னு தெரில. பட்டு மோர் ஃபுல்லாக தண்ணி, பவுட்ரு தண்ணி எப்படி குடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, வெயிலுக்கு குடிச்சிட்டு தான் வந்தேன் மோர். கீழேருந்து மேலேருந்து இறங்கும்போது வந்துட்டு குடிச்சு முடிச்சுட்டு வந்தேன். இது வேறு லக்கேஜ் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆனால் ரோடு எப்படி இருக்குன்னு தெரில, எங்கே குழி இருக்குன்னு. அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அது தெரியாத ரோட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஹைவேல அங்கங்கே பள்ளம் இருக்கும், ரோடு நல்லா இல்லைன்னா ஸ்லோ ஓட்டிக்கோங்க. எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு லடாக் போயிடலாம். அடுத்த சீரியஸே லடாக் பண்ணலாமா இல்லை வேறு எங்கேயாவது பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரோடு நல்லாயிருக்கு, திண்டுக்கல் ரூட்டு. பார்த்தீங்களா, ரோடு பள்ளமாக இருக்குது. வேகமாக வந்து விட்டோம்னா கண்ட்ரோல் கிடைக்காது நினைக்கிறேன். நல்ல வேலை யாரும் கால் பண்ணல, யாரும் மெசேஜ் பண்ணல, எதுவுமே இல்லை. நோ கால்ஸ். ஓகே, இளநீ குடிச்சிட்டு போகலாம். ஓகே, டீ குடிக்கிறதுக்கு போகலாம். கரெக்டாக 4:30, 2 hours 100 kilometers. நிறுத்தாமல் அடின்னு அடிச்சோன்னா போயிடலாம். ஆனால் இளநீ சூப்பராக இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க எங்கேருந்து வந்து வேர்க்காதா இதெல்லாம் இப்படியெல்லாம் போட்டு ஓட்டுறீங்களே, வேர்க்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அந்த அக்கா. இல்லைக்கா வேர்க்காது, அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறமா எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. பெங்களூர்லேருந்து வரேன். அதான் எப்போ கிளம்புனேன் அப்படின்னாங்க. காலைல ஒரு 5:30 கிளம்புனேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டிங்களா, ட்ரெயின்லாம் வந்தால் ஒரு நாள் ஆகுது, இவ்வளோ சீக்கிரம் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிற என்ன ஏது எல்லாம் கேட்டாங்க. எல்லாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான்க்கா சுச்சுவேஷனு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 2 இளநீ குடிச்சிட்டு, டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இளநியாக குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ குடிச்சிட்டு அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணிட்டேன். ஒரு இளநீ 50 ரூபா. நல்லா இருந்துச்சு இளநீ, செவ்வெளநீ. இட்ஸ் குட். நான் வாட்டர் வேறு வந்துட்டு பார்த்தோன்னா டேங்க் கேனில் வச்சுட்ருக்கேன். அது ஒரு பக்கம் வந்துட்டு இழுக்குது. இளநீ கடை தான், டீ கடைலாம் இல்லைங்க. வாவ், இது எல்லாமே இளநீ தோட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தான் கைஸ் இவங்க எல்லாம் இளநீக்கிறாங்க இந்த ரோட்டில்.
சேல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்துட்டு இங்கே செவ்வெளநீ தோட்டம் நிறைய இருக்குது. அதனால தான் இங்கே வந்துட்டு இளநீ ஃபேமஸ் நினைக்கிறேன். தெரிஞ்சால் திண்டுக்கல்லில் வந்துட்டு கூட்டு தான் ஃபேமஸ்ன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இளநீ ஃபேமஸாக? பொள்ளாச்சி தானே இளநீ ஃபேமஸ்ஸு. ஆனால் வந்துட்டு இங்கே இளநீ தோட்டம் அதிகமாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக வந்துட்டு இளநீ தோட்டம் தான். ஓ, நுங்கு தோட்டமும் வச்சுருக்காங்க. நுங்கு, இளநீ. நான் இந்த ரூட்டில் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. வந்திருந்தாலும் பஸ்ஸு இல்லைனா வந்துட்டு டிடியில் வந்திருப்பேன். இதுக்கு போகும்போது என்ன சொல்கிறேன், சபரிமலைக்கு நின்று வந்துட்டு பார்த்தோன்னா ஊருக்கு போகும்போது அப்பயும் ஈரோடு வழியாக போயிட்டுருப்போன்னு நினைக்கிறேன். பட்டு இந்த வழியில் நான் இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு முறை இந்த இதெல்லாம் தோட்டத்தெல்லாம் பார்க்குறேன். ஏகப்பட்ட தோட்டம் இருக்குது, பயங்கரம். இந்த ஊரில் விருப்பாச்சி ஊரில் இருக்கும் கைஸ். விருப்பாச்சி பிரியாணி அம்மா மெஸ்ஸா? ஏய், பெரியவரே, இருந்தாலும் பெரியவங்கெல்லாம் இவங்கெல்லாம் பார்க்குறதே இல்லை. அந்த வயசானவங்க பழைய காலத்து ஆளுங்கள்லாம் அந்த அப்போ அந்த மாதிரியே டிராஃபிக் எதுவும் இருக்காது, அந்த சுச்சுவேஷன்லேயே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எதுவுமே பார்க்குறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. மலையா? திண்டுக்கல். வெயில் மலை போயிடும். பாசிங் கிளவுட். ஐயோ மொபைலு, அரே யார், என் மொபைலு, என் ரைடிங் கியர்ஸு.